கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தால் பேமெண்ட்டுக்கு ரூ. 1 கூட பார்கெயின் பண்ண மாட்டாங்க. எனக்கு நடந்த ரியல் இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் ஜாபை குவிட் பண்ணும்போது ரொம்ப யோசித்தேன். நமக்கு ப்ராஜெக்ட் வருமா, கஸ்டமர் கிடைக்குமா, நம்ம டிசிஷன் கரெக்டா, இந்த கேள்வி தான் டெய்லி என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது. ஆனால் ஒரு நாள் மாம்பாக்கம்ல நாங்கள் கம்ப்ளீட் பண்ண ரெனோவேஷன் ப்ராஜெக்ட் பக்கத்து வீட்டில் இருந்து ஒருத்தர் கால் பண்ணார். சார், எங்கள் வீட்டில் சம்பு, வாட்டர் டேங்க், வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் இருக்குது, நீங்கள் தான் வந்து பண்ணணும். அப்போ தான் புரியுது, நம்ம ஒர்க்கு நம்ம மட்டும் இல்லை, வேறு யாராவது கவனித்து தான் இருப்பாங்க. அந்த ஒர்க்குக்கு நாங்கள் பாஸ்டிக் எபாக்சி பேஸ்டு ஃபுட் கிரேட் கண்டென்ட் வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம். குவாலிட்டியில் நான் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டேன். ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணேன். கஸ்டமர் பெருசாக ஒன்றும் பேசலை. நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி கிரேட் ஒர்க் சார் ஒரு வார்த்தை தான் சொன்னார். ஆனால் அதுக்கு மேலே ஒரு விஷயத்த பண்ணார். ரூ. 1 கூட நெகோஷியேட் பண்ணாமல் ஃபுல் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அந்த நாள் எனக்கு ஒரு லெசன் கிடச்சிது. கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் அவங்க ப்ரைஸ் பற்றி பேச மாட்டாங்க. குவாலிட்டியாக இருந்தால் உங்களை மறக்க மாட்டாங்க. நம்ம ஒர்க்கு நல்லா இருந்தால் கஸ்டமர் தான் நம்ம மார்க்கெட்டிங் டீமே. அதனால் நான் இன்னைக்கு வரைக்கும் நம்புறது ஒன்று தான், நம்ம ஒர்க்கு பேசணும்.